பிறந்தார் பெத்லகேமில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. பிறந்தார் பெத்லகேமில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. மண்ணோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. மண்ணோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண ஒளியாக இயேசு வந்தாரே. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண ஒளியாக இயேசு வந்தாரே. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். அன்னை மரியின் மைந்தனாக இயேசு இப்பூவில் அவதரித்தாரே. அன்று தீர்க்க சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. அன்னை மரியின் மைந்தனாக இயேசு இப்பூவில் அவதரித்தாரே. அன்று தீர்க்க சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். வியாதி வறுமை துன்பங்கள் எல்லாம் மாற்றிடவே இயேசு வந்தாரே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் சிலுவையில் உரிந்திடவே இயேசு வந்தாரே. வியாதி வறுமை துன்பங்கள் எல்லாம் மாற்றிடவே இயேசு வந்தாரே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் உரிந்திடவே இயேசு வந்தாரே. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். பிறந்தார் பெத்லகேமில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. பிறந்தார் பெத்லகேமில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. மண்ணோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்திடுவே இயேசுவையே பாடி.
மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். எல்லாரும் இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். இந்த சீசனில் இயேசுனுடைய பிறப்பை விசேஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ளே இயேசு எப்படி வந்தார்? ஏற்கனவே இருக்கிறவர், அன்றைக்கி தான் பிறந்தாருன்னு இல்லை, வந்தார். அன்றைக்கி இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். ஏற்கனவே இருந்தார், பிதாவோடு கூட இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. தேவனாக இருந்த அந்த வார்த்தை மாம்சரூபம் எடுத்து வார்த்தை மாம்சமாயிற்று என்று எழுதியிருக்குது இல்லையா? அதன்படி இங்கே வந்தார். எதுக்கு வந்தார்ன்றதை மறந்துடவே கூடாது. கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் மறக்க செய்கிற ஒரு பண்டிகை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது எதுக்கு கிறிஸ்மஸ்ன்றதையே மறந்துட்டு எதுக்கோ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சிலர். நாம் என்ன பண்ணணும்? ஏன் இந்த பாடலெல்லாம் பாடுறோம்னா, கிறிஸ்மஸ் எதுக்குங்கிறத சதா நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன் பிறந்தார்? எதுக்கு வந்தார்? பாவம் போக்க வந்தார், சாபம் தீர்த்திட வந்தார் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் பாவத்தெல்லாம் போக்கி இருக்கிறாருன்னு, சாபத்தெல்லாம் நீக்கி இருக்கிறாருன்னு? அப்போனா ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு சொந்தமாக்கும்படியாக வந்திருக்கிறார் அவர். இதைத்தான் கொண்டாடுறோம். கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? ஏன் இவ்வளவு விமரிசையாக பாட வேணும்? ஏன் இவ்வளவு இதை கொண்டாடணும் அப்படின்னா, இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாவம் போச்சு, சாபம் நீங்கினது, இயேசு வந்துட்டார், அவரே இரட்சகராய் இருக்கிறார். பாவத்தை போக்குகிற, சாபத்தை நீக்குகிற, எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற அருமையான இரட்சகராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு உலகெங்கிலும் இருந்து எங்களோடு கூட இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கோம் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் கிறிஸ்மஸ் சீசனை கொண்டாடுங்கள். இந்த சீசன் ரொம்ப அருமையான சீசன். இயேசு எதுக்காக வந்தார்ன்றது மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு நேரம் இது. பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிறப்பை கொண்டாட இந்த உலகத்துக்குள் நீர் வந்ததை விமரிசையாக கொண்டாட எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையிலே இயேசு உயர்த்தப்பட்டிருக்கட்டும், இயேசுவை மக்கள் காணட்டும். எங்கள் பாடல்கள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, இங்கே நடக்கிற அத்தனை காரியங்கள் மூலமாக இயேசு மகிமைப்படுத்தப்படட்டும், இயேசு உயர்த்தப்படட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இன்றைக்கு அநேகர் இயேசுவை காணட்டும், அவரை தங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலாக காணட்டும், பாவத்தை போக்குகிறவராய் காணட்டும், சாபத்தை நீக்குகிறவராய் காணட்டும், எல்லா நன்மையும் ஆசீர்வாதங்களையும் அருளுகிறவராய் காணட்டும். கர்த்தாவே, இன்றைக்கு தேவையில் இருக்கிற மக்கள், பிரச்சனையில் இருக்கிற மக்கள், கவலையிலும் பாரத்திலும் இருக்கிற மக்கள், கண்ணீரை துடைக்கிறவராக, வருத்தத்தை நீக்குகிறவராக, மன சந்தோஷத்தை சமாதானத்தை அருளுகிறவராக இன்றைக்கு இயேசுவை காணட்டும். அதை இன்றைக்கு காலையில் அனுபவிக்கட்டும். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்களது அனுபவிக்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும்,
பாவ கட்டுகள் அறுந்து போகட்டும், சாப கட்டுகள் அறுந்து போகட்டும். தேவ ஆசீர்வாதங்கள் ஜனங்கள் மீது தங்கி இருக்கட்டுங்க தாவே. உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அனுதினமும் புது கிருபை என் இயேசு தந்தாரே. ஆரோக்கிய சுக தைலம் என் தலையில் ஊற்றினாரே. அனுதினமும் புது கிருபை என் இயேசு தந்தாரே. ஆரோக்கிய சுக தைலம் என் தலையில் ஊற்றினாரே. பலவீனங்கள் நீக்கினார், பலவானாக மாற்றினார். பலவீனங்கள் நீக்கினார், பலவானாக மாற்றினார். என் நெஞ்சமே நீ வாழ்த்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடே. என் நெஞ்சமே நீ வாழ்த்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடே. பாதைகள் அணுகிடாமல், பொல்லாப்பு நேரிடாமல், செட்டையின் நிழலுக்குள் மறைத்து காத்தாரே. பாதைகள் பொல்லாப்பு செட்டையின் நிழலுக்குள் மறைத்து காத்தாரே. என் கால்கள் இடராமல், பாதம் சரிக்காமல் ஏந்தி கொண்டாரே. என் கால்கள் இடராமல், பாதம் சரிக்காமல் ஏந்தி கொண்டாரே. என் நெஞ்சமே நீ வாழ்த்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகள் எண்ணி போற்றி பாடிடே. என் நெஞ்சமே நீ வாழ்த்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடே. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய், வற்றாத நீரூற்றாய், வறண்ட என் வாழ்வினை மாற்றி விட்டாரே. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய், வற்றாத நீரூற்றாய், வறண்ட என் வாழ்வினை மாற்றி விட்டாரே. நீ வறட்சி இல்லை, குறைவும் இல்லை, செழிக்க செய்தாரே. இனி வறட்சி இல்லை, குறைவும் இல்லை, செழிக்க செய்தாரே. என் நெஞ்சமே நீ வாழ்த்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடே. என் நெஞ்சமே நீ வாழ்த்திடு, அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு. அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடே. அனுதினமும் புது கிருபை என் இயேசு தந்தாரே. ஆரோக்கிய சுக தைலம் என் தலையில் ஊற்றினாரே. அனுதினமும் புது கிருபை என் இயேசு தந்தாரே. ஆரோக்கிய சுக தைலம் என் தலையில் ஊற்றினாரே. பலவீனங்கள் நீக்கினார், பலவானாக
செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடே. என் நெஞ்சமே நீ வாழ்த்திடு அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடே. என் நெஞ்சமே நீ வாழ்த்திடு அவர் நாமத்தை என்றும் உயர்த்திடு அவர் செய்த நன்மைகளை எண்ணி போற்றி பாடிடே. முக்கியமான அடிப்படையான ஒரு கருத்து, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சங்கீதக்காரன் பார்த்து சொன்னது மாதிரி, என் நெஞ்சமே நீ வாழ்த்திடு அவர் நாமத்தை போற்றி. அவர் செய்த நன்மைகளை மறவாதே, செய்த உபகாரங்களை மறவாதே. திரும்ப திரும்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் இதுக்கு வரணும். அவர் செஞ்ச நன்மையை சொல்லி சொல்லி அவரை துதிக்கணும், நன்றி செலுத்தணும். இல்லைன்னா புத்தியே கெட்டுடும். அதான் உண்மை. செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கலன்னா, அதை நினைவு கூறத்துக்கு நேரம் எடுத்து செய்யாமல் போயிட்டோம்னா புத்தி கட்டுரும், கண்ணா பின்னான்னு யோசிக்கும் மைண்டு. ஆனால் இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்வோமானால் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி பார்த்து அது கொஞ்சம் நேரம் எடுத்து அதை தியானித்து யோசித்து யோசித்து சொல்லி சொல்லி அதை துதிப்போமானாலே புத்தி குணமாயிடும், விசுவாசம் வந்துடும், ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ண தோணும் பாருங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ். அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம சபையில் ஒன்று கூடி வரும்போது தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இனிமே செய்ய போகிற நன்மைகளை செஞ்ச மாதிரி நினச்சி நன்றி சொல்கிறோம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கை, ஒரு ஆட்டிடியூட். செஞ்சதுக்காக நன்றி, இனிமேல் செய்ய போகிறதுக்காக செஞ்சது போல நன்றி செலுத்துறேன். அப்படின்னா அது உண்மையிலே விசுவாசிக்கிறவங்க தான் அந்த மாதிரி செலுத்த முடியும், நன்றி செலுத்த முடியும். விசுவாசியாதவங்க அந்த மாதிரி நன்றி செலுத்தவே முடியாது. ஆனால் நாம் விசுவாசத்தின் கூட்டம், விசுவாசிகளின் கூட்டம், விசுவாசிக்கிற மக்கள். விசுவாசமும் நன்றி சொல்லுதலும் எப்பொழுதும் ஒன்றாய் போகுது, ரெண்டு உடன் பிறந்தோர் மாதிரி. ஆகவே நாம் தொடர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் செய்த நன்மைகள் எண்ணி பார்ப்போம். பல விதமான நன்மைகள், சரீர பிரகாரமான பூமிக்குரிய நன்மைகள், நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகம் கூட பார்த்து அறியத்தக்க விதத்தில், அந்த விதத்தில் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார் தேவன். நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், வேலை, சம்பாத்தியம், தாளந்து, திறமை, ஆற்றல், இப்படின்னு எவ்வளோ சொல்லலாம். ஹெல்த்து, அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய நன்மைகள், பாவ மன்னிப்பு, நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அதே பிள்ளை ஆக்கி இருக்கிறார், உடன்படிக்கையில் சேர்த்திருக்கிறார், இவ்வளவு செய்திருக்கிறாரே. இதெல்லாம் உலகம் பார்த்து புரிஞ்சிக்க முடியாத சில காரியங்கள். எல்லா விதமான நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே.
முழு உள்ளத்தோடு பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினே. பாவங்கள் அனைத்தும் எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. எனது காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் உம் அன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே. உம் அன்பை எடுத்து ஓயாமல் பாடுவே. நான் ஓயாமல் என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். போல யாருண்டே நன்மை செய்ய நீருண்டே. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல
உம்மைத்தான் எந்தன் வாழ் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. உம்மைத்தான் நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. மரணத்தின் பாதைதான் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தேரையா. மரணத்தின் மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி அதோனாய், யெஷுவா ஆராதிப்பே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அதோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டே, நன்மை செய்ய நேருண்டே. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல உம்மைத்தான் எந்தன் வாழ்வு நீரில்லா எந்தன் வாழ்க்கை. உம்மைத்தான் எந்தன் வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. எல் ஷடாய் ஓ எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே,
சர்வ வல்ல தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எல் ஷடாய் தேவனே, எலோயிம் சிருஷ்டிகர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த தேவன், எங்களையும் படைத்த தேவன், உம்மை கண்டு வியந்து நிற்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம். நீர் எங்களுடைய அதோனாய் என்று சொல்லுகிறோம். நீரே எங்களுடைய எஜமான், நீரே எங்களுடைய ஆண்டவர். இயேசுவே, நீர் ஒருவரே தேவன். உம்முடைய மகிமையை கண்டு நாங்கள் வியந்து நிற்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எவ்வளவு பெரிய தேவனாயிருந்தும், மாட்சிமையின் மகிமையின் தேவனாயிருந்தும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீரே. எங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறீரே. எங்களை ஏற்றுக்கொள்கிறீரே. எங்களுக்காக உயிரையே கொடுத்தீரே. சிலுவையில் எங்களுக்காக உடைய ரத்தத்தை சிந்தினீரே. இன்றைக்கு உயிரோடு இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறீரே. எங்களுக்காக தொடர்ந்து செய்கிறீரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மீதி வேலையை அப்படி கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர்தாமே தொடர்ந்து பேசும், ஊக்கப்படுத்தும், பலப்படுத்தும். நீர்தாமே எங்களை வழி நடத்தும். நாங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் கற்பனை செய்வதற்கும் மிக அதிகமாய் செய்யும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.